நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு இட்லி. கம்பு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது இந்த கம்பில். இதை வந்து என்னென்னா, நம்ம வந்து கம்பு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இட்லி அரிசி 1 டம்ளர், 1/4 கப்பு உளுந்து எடுத்தாவே போதும், அதிகமாக எடுக்க வேண்டாம். நல்லா வந்து இட்லி சாஃப்டாக வரதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அவல், இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி நல்லா புளிக்க வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு இட்லி. கம்பு இட்லிக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இதே அளவுள்ள டம்ளரில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 2 டேபிள் ஸ்பூன் அவல். அதாவது இதில் வந்து இதே கப்பில் வந்து ஒரு 1/4 வாசிக்கு 1 கைப்பிடி அளவு இருந்தால் போதும் உளுந்து. நான் ஒரு பாத்திரத்தில் இந்த 1 டம்ளர் இதிலேருந்து அரிசி வந்து நான் உள்ளே போட்டுட்டேன். அதே மாதிரி இது வந்து க்ளீன் பண்ண கம்பு. நீங்கள் டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இந்த கம்பையும் நம்ம போட்டுக்கலாம். உளுந்து, ஜவ்வரிசி, அவல் வந்து நம்ம தனியாகவே ஊற வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாவே போதும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கூட ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறணும். இது எல்லாமே நல்லா 3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு மாவு ஆட்டி நல்லா புளிக்க வச்சாச்சு. நல்லா புளிச்சிருச்சு, பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா இதாக இருக்கும். ஆல்ரெடி உப்பும் போட்டதுனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. மாவு ஆட்டுறப்பவே நான் வந்து உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணால் துணி ஊற்றி கூட, அதாவது துணி போட்டு கூட நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் அதாவது 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயும், டோட்டலாக 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கம்பு இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பு இட்லி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா, உளுந்து மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இது வந்து இதுக்கு வந்து வெங்காய துவையல் நல்லாயிருக்கும். இட்லி பார்த்திங்கன்னா எடுக்கிறப்பவே பூ மாதிரி வரும். இந்த பதத்தில் இருக்கும். இந்த டேஸ்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். சுவையான கம்பு இட்லி வெங்காய துவையல் ரெடி. நான் கம்பு இட்லி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.